எபிரேயர்களின் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இன்று வாசிக்க போகிறோம். அதில் முதல் பகுதியை தான் கடந்த நாட்களில் டீச் பண்ணி வந்தேன். வாசிப்போம். 1ஆம் வசனம். விசுவாசமானது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி. நான் எதெல்லாம் பெற்றுக்கொள்வேன், ஆண்டவருடைய பிள்ளையாகி நான் எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்பதில் உறுதி. நம்புகிறேன், இதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆண்டவரிடத்துல எல்லாம் இருக்கு, அவர் நல்ல தெய்வம் என்று நான் நம்புகிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் பொல்லாத தெய்வம் அல்ல, பொல்லாத காரியங்களை செய்கிறவர் இல்ல. நல்லவர், நல்லது மட்டும். அவருடைய குணாதிசயமே நல்லவர், வேற ஒன்றும் அவர் பண்ண மாட்டார். அது ரொம்ப மிக முக்கியம். அது நம்ம அறியும். அந்த சத்தியத்தை அறிஞ்சாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்முடைய மனது கர்த்தரோடு கூட இருப்பதில் மிக அதிகமாக தெளிவாக நடத்தப்படும். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிச்சயமா நம்ம வளரும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இங்க விசுவாசமானது, அந்த வசனத்தை திரும்ப படிங்க பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. இது ஏதோ சும்மா வாயில அப்படி காதுல கேட்டு, பொதுவா நமக்கு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுக்கிற பழக்கம். இதை உண்மையாக பற்றி அதை கிராஸ் பண்ணி அதை கிரகித்து எடுக்கிற பிள்ளைங்க பாக்கியம் வந்து அது செழிப்பா இருப்பாங்க, அவங்க ஆசிரியப்படுவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. விசுவாசத்துல என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் என்பதை கற்றுக்கொண்டு அது தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நேரம் கட்டணும் அப்படி விட்டுட்டு போறது அது பிரயோஜனம் இருக்காது. கட்டாயம் அதை வீட்டுல போய் கொஞ்சம் நேரம் எடுத்து தனிமையா உட்கார்ந்து இந்த வசனங்களை தியானம் பண்ணி அதை குறிச்சு வச்சு அதை மனதில் பதிச்சு வச்சு அதை தியானம் பண்ணி எனக்கு அதை விரிவா பிளான் பண்ணி திட்டமிட்டு, அதனால விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொள்கிற கீ நோட்ஸ்கள், அதை நம்ம அடிப்படை என்னைக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுக்கிற நாட்கள் அதை எடுத்து பயன்படுத்தி ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ உள்ள அன்போடு அழைக்கின்றேன். கற்றுக்கொள்ள அன்பானது மிக முக்கியம். இங்க நம்ம பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நான் நம்புகிறேன், எதெல்லாம் நம்புகிறேனோ எனக்கு ஆண்டவருடைய பிள்ளை, அவர் எனக்கு ரட்சிப்பு மட்டும் இல்ல, ஆபத்தில் விடுதலை மட்டுமல்ல, சாப விடுதலை, நோயின் விடுதலை, பிசாசின் விடுதலை, தரித்திரத்தின் விடுதலை, இவைகளெல்லாம் பெற்று இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்ற நம்புகிற காரியங்கள், அதனுடைய உறுதி எனக்கு நிச்சயமா எனக்கு விடுதலை ஆயிட்டு, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சுதந்திரமா வச்சிருக்கிறார். அதை நம்பி அதை சுதந்திரித்து உறுதியாக நம்பி அதை வாங்குவேன். அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாங்க பார்க்கிறோம், காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாததை நிச்சயமா நம்ப முடியாது இல்லையா? இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் வந்தா அப்படின்னு நான் பார்த்தா தெரியும். இந்த வரிசையில யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த வரிசையில யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் காண்கிறது. காண்கிறவைகளை நம்புறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காணாதவைகளை நம்பணும். அப்படி எப்படி நம்ப முடியும்? காணாததே தெரியலையே. நல்லா கவனிக்கிறீங்க, இது மிக முக்கியம். காணப்படாதவைகள், அதைதான் இங்க சொல்லப்படுது. நல்லா கவனிச்சிருங்க. காணப்படாதவைகளில நம்பி நிச்சயமா இருக்கிறதா விசுவாசம்ன்றது. காண்கிறதுல அல்ல, காணாதவைகள். இது பைபிள்ல நிறைய காரியங்களை நம்ம இதுல பார்க்க முடியும். இதை நம்ம மேற்கொள்வோம். பாருங்க, காணப்படாதவைகள் எல்லாம் என்ன என்பதெல்லாம் நம்ம அறியும். நம்ம காண்கிறத மட்டும்தான் நம்புகிறோம். அங்க ஒருத்தர் அப்படி என் கண்ணுனால கண்டா, நான் சில காரியங்களை தொட்டு பார்த்தா, நான் மற்றொரு கண்டைன்னு சொன்னா ஓரளவுக்கு நம்புறோம். இதெல்லாம் நம்ம காண்கிறோம். உலகத்தை காண்கிறோம், இந்த கட்டிடத்தை காண்கிறோம், சர்ச்சை காண்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவரை காண்கிறோம், மனைவியை காண்கிறோம், பிள்ளைகளை காண்கிறோம், மர செடி கொடிகளை காண்கிறோம், மலைகளை காண்கிறோம், ஆறுகளை காண்கிறோம், இந்த ஆகாய விரிவை காண்கிறோம், சூரியனை காண்கிறோம். காண்கிறவைகள் எல்லாம் இங்க இருக்கிற எல்லாம் காண்கிறவைகள். கடலை காண்கிறோம்,
மலைகளை, ஆறுகளை, நதிகளை, மரச்செடி கொடிகளை, விலங்குகளை, பறவைகளை எல்லாவற்றையும் காண்கிறோம். இதெல்லாம் காண்கிறவைகள். காணாத ஒன்று வேதம் சொல்லுகிறது. காணாதவைகளை காண்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இது கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி. நம்ம அதிகமா இதை நம்ம யோசிக்கிறது இல்லை, விளங்கி கொள்றது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம அதையும் அறியும். இங்க சொல்லுது காணப்படாதவைகள் மேல நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருப்பதான் விசுவாசம் என்று சொல்கிறார். நம்மகிட்ட இன்னும் காணல, ஆனா காண வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். சில விளக்கம் சொல்லி நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். காணாதவைகள், பைபிள்ல நிறைய காரியங்கள் காணாதவைகளை குறித்து சொல்லுகிறது. நீங்க 2 கொரிந்தியர் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கவனிக்க, நல்ல தெளிவா கவனிங்க. சத்தியம் உங்க மனதுக்குள்ள நல்லா விளட்டும். இது ரொம்ப முக்கியம். இது கேட்டுட்டு போற விஷயம் அல்ல. காணாம இருக்கிற காரியங்கள் நிச்சயமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அது வரணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று விசுவாசத்தினாலே இதெல்லாம் நடக்கும். காணாதவைகள் மேல ஒரு விசுவாசம் இருக்கு. காணவே இல்லை, ஆனா அது எனக்கு ஆசீர்வாதமாக வருது, அதுதான் விசுவாசத்தினால் நடக்குது என்று வேதம் சொல்லுது. ஆகையினால காணாதவைகளை குறித்து சில சின்ன அறிவுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. வாசிங்க. எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நீங்க கிறிஸ்தவர்கள் எதை நோக்கி இருக்கணுமா? காணப்படாதவைகளை நோக்கி. ஏதோ அங்க இங்கோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். அது பரலோகத்தை நோக்கி இருக்கிறோம். எப்போ நாம் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவோம், அது இல்ல, இன்னும் இருக்கு நிறைய. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கும். மட்டுமல்ல, 18வது வசனம், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அழிந்து போகிறவைகள், காணப்படாதவைகளோ. காணப்படாத ஒன்று இருக்கு, காண்கிற ஒன்று இருக்கு, காணப்படாத ஒன்று இருக்கு. காணப்படாதவைகள விசுவாசம் வைக்கிறவர்கள் அந்த விசுவாசம் அவளுக்கு நிறைவேறும். நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். காணப்படாதவைகள், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்க, சரீரம். இப்ப சாம்ராஜ் இங்க நிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க பாஸ்டர் நிக்கிறாரு, அவர் முன்னால் நின்று இருக்காரு, அவர் இதை பண்றாரு எல்லாம் நீங்க காண்கிறீங்க. எனக்கு இந்த இந்த ஆளை காண்கிறீங்க. இது என்ன சொல்லுதுன்னா பைபிள், என் புறம்பான மனுஷன், வெளியில இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க பாக்குறீங்க. எனக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லிக் கொடுக்குது. உள்ள ஒரு மனுஷன் இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நான் உங்களை பார்க்கும்போது உங்க முகத்தை பார்க்கிறேன், உங்க சாயல் வெளி பிரகாரமான, அதுக்கு என்ன சொல்லுவோம், புறம்பான மனுஷன் தான் உங்களை எல்லாம் பார்க்கிறோம். புறம்பான ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். நல்லா சொன்னீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புறம்பான மனுஷன். வெளியில இப்படி பாடி அமைப்பு, கண்ணு, மூக்கு, மூச்சு, தலை, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெளியில புறம்பான மனுஷன். இந்த நல்ல கவனிங்க, உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஆவியில இருக்கிறான். இதை நம்ம எல்லாரும் விளங்கணும், இதை நம்பணும். கவனிக்கிறீங்க. நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் செத்து போன ஒரு பாடியில் இருக்குன்னா, இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தாரு, செத்து போயிட்டாருன்னா அவருக்குள்ள இருந்தவர் தான் ஒரிஜினல் ஆள், உள்ளான மனுஷன். அவருக்கு படுத்து கிடக்கிறது வெளியில நம்ம பார்த்த மனுஷன், புறம்பான மனுஷன்.
ஆமென் சொல்லுவோமா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரியவளை கற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரியவளை கற்றுக்கொள்ளும் போதுதான் காணாதவைகளை விசுவாசிக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல என்னது, அவர் அந்த பரலோகத்துல தான் பேச போற அப்படி இல்லை. இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பதற்கு விசுவாசம் முக்கியம். அதை விசுவாசிக்கணும் என்று கற்று தருகிறார். விசுவாசத்தினால்தான் பிழைப்பு வருது. நம்ம பிழைப்பு எப்படி இருக்கிற விசுவாசத்துல. பரலோகமும் இதுலதான் இருக்கு, விசுவாசத்துல இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போறது எல்லாமே விசுவாசத்துக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இங்க இருக்க படுத்திருக்க மனுஷன் புறம்பான மனுஷன், அவனுடைய பாடிக்கு கிடக்கு. இப்ப கண்ணு திறந்திருந்தாலும் அவன் கண்ணை பார்க்க மாட்டான். அப்ப இதுவரை யார் பார்த்தது? இப்ப கண் இங்க இருக்கு, கையெல்லாம் கட்டி வச்சிருக்கு, அவனால ஒன்னும் செய்ய முடியாது. கையை யார் அசைச்சது? காலை யார் அசைச்சது? யார் அந்த கண்ணை இந்த இந்த ரெண்டு கண் உபயோக பொருட்கள் மூலமா பார்த்தது? யார் இந்த காது வழியா கேட்டது? அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் ஒரிஜினல் மனுஷன். இங்க வேதம் சொல்லுது புறம்பான மனுஷன் அழிகிறவன். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, 16. கொஞ்சம் ஸ்லோவா போகிறேன், ஆனா விளங்கி கொள்ளுங்க, எல்லாருமே விளங்கணும். நான் என்னிடத்துல வெளிப்பிரகாரமான ஒரு மனுஷன், இதை தொடலாம், இதை அடிக்கலாம், இதுக்கு என்ன வேணா பண்ணலாம், இதை வளர்க்கலாம், அதை பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இது புறம்பான மனுஷன். இந்த மனுஷனுடைய அமைப்பு அழியும். பாருங்க, எங்கள் புறம்பான மனுஷனானது அழியும். வயசாகும், பல்லு விழும், முடி விழும், நர விழும், அல்லேலூயா, கூன் விழும், எத்தனையோ காரைகள் விழுந்துரும். இது அழியும். நம்ம வச்சிருக்க சுமந்து கொண்டு இருக்கிறது இந்த ஸ்ட்ரக்சர், இது அழியும். ஆனா ஒரு ஆவி மனுஷன் இருக்கிறான், அது ஆவியில இருக்கு. நல்ல கவனிக்கிறீங்க, ஆவியில இருக்கிறது. உள்ள இருக்கிற மனுஷன் ஆவியில இருக்கிறான். அந்த ஆவி மனுஷன் அந்த பாடியை விட்டு வெளியே வருகிற நேரம் நம்ம வெளியில பார்த்த அந்த மனுஷன் அங்க இருக்கும். ஆனா உள்ள இருந்த மனுஷன் வெளியே வந்துடுறான். அவன் ஆவியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனை நான் காணல. நம்ம அதை நம்பணும். அது உறுதியா நம்ம உள்ள இருக்கிற மனுஷன் ஆவியான மனுஷன். புறம்பான மனுஷனை வச்சு நம்ம எல்லாரும் முடிவு பண்ணுவோம். என்னை பார்த்தவன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? இவர் தான் இன்னாரு, இவர் ரொம்ப நல்லவர், இவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம ஒரு கணிப்பு கணிக்கிறதும் முடிவு பண்ணுகிறதும் நம்புகிறதும் வெளி தோற்றத்தை வைத்து சொல்லுவோம். ஆனா வெளி தோற்றத்தில் இருக்கிற மனுஷன், அழிந்து போகிற மனுஷன் ஒரிஜினல் இல்லை. காண்கிறவைகள் வேற சொல்லுது, காணப்படுகிறவைகள் அனித்தியமானது, அழிஞ்சு போகும். இதெல்லாம் நம்பக்கூடியது இல்லை. உள்ள இருக்கிற காணாத ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் ஒரிஜினல் ஆளு. ஒரிஜினல் ஆளு. அந்த ஒரிஜினல் ஆள் தான் ஆண்டவருடைய பிள்ளையாக வருகிற போது நாளுக்கு நாள் வசனத்துல, விசுவாசத்துல, செயல்ல, சுவாபத்துல விருத்தி அடைகிறான். நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்னா புதிதாக்கப்படுகிறான். அந்த உள்ள இருக்கிற மனுஷன் யார் என்பதை ஆவிக்குரியவங்க கண்டுபிடிப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில இருக்க பார்த்து முடிவு பண்ணிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுதா சொல்லுது? ஆவிக்குரிய பிரகாரமானவங்க இவங்க உள்ள என்ன மனிதன் இருக்கிறான், இவனுடைய சுவாபம் என்ன, இவனுடைய தன்மை என்ன என்பதை ஒரே ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறான். உள்ள அது ஆவிக்குரிய ஒரு மனிதன் தான் காண்பான். ஆமென் சொல்லுவோமா? அத நமக்கு நல்ல அழகா தெளிவா சொல்லிக் கொடுக்கிறாங்க. பாருங்க, இந்த உள்ள இருக்கிற மனுஷன் தான் ஒரிஜினல் மனுஷன். அவன் தான் சார்ந்து வளரும். உள்ள இருக்கிற மனுஷன் தான் செயல்படுகிற காரியம் தான் மிக முக்கியம். அந்த உள்ள இருக்கிற மனுஷனை வளர்க்கணும். உள்ள இருக்கிற மனுஷன் விருத்தி அடையணும். நாளுக்கு நாள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிற மனுஷன் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம்.
அது நல்ல துணையா அதி சீக்கிரமாக நம்முடைய உத்தரவுகளை நீக்கி அதிகமான கனத்த நித்திய மகிமைய நமக்கு உண்டாக்கும் என்று வேற சொல்லுது. காண்கிறதெல்லாம் நித்தியமானது இல்லை, இது அழியும். காணாத ஒன்று உங்களுக்குள்ள இருக்கு, அழியாத ஒன்று. அது அழிவுக்கு நியமிக்கிறது நான் தான். அழியாமையை சுதந்திரிக்கணும். அழியாமையை சுதந்திரிக்க உள்ள இருக்கிற மனுஷன் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்து சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். உள்ள இருக்கிற மனுஷன் அழியாத ஒன்றை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்க பழகணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறான். அழிவு விதைக்கிறது உள்ள இருக்கிற மனுஷன். இதெல்லாம் நீங்க தெளிவா நிறைய பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஏசப்பா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யோவான் அவரே இதை சொல்றாரு. காண்கிறது காணாததெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் படிப்போம். 20ஆம் அதிகாரம் 19-20 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றார். கொஞ்சம் விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கும், ஆனா கவனமா கவனிக்கிறீங்க. இப்போ இயேசு உயிர் தெழுந்த பிறகு 10 சீசர்கள் இருக்காங்க. சீசர்கள் பூட்டி ஒரு கதவுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. இயேசு ஒரு நடுவுல வந்து என்ன செய்யறார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பயந்துட்டாங்க. பயந்த உடனே சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகி பாருங்க. அந்த அடுத்த வசனத்துல சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள், தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். எல்லாம் கண்டவன அவங்க ஆச்சரியத்துல சந்தோஷம் அடைகிறாங்க. இப்ப ஒருத்தர் அங்க இல்ல, அங்க ஒருத்தர் இல்ல. இவன் கண்டு இவன் போயிட்டார். வந்தவொடனே ஹிஸ்டரி சொன்னாங்க, இப்படி நாங்க கூட்டிட்டு உட்கார்ந்தோம், நீ மட்டும் இல்ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா அவரை கண்டோம். அவன் சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 25ஆம் வசனத்துல படிப்போம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் கண்டோம் சொல்றாங்க. நேர பார்த்தோம், அப்படியே பார்த்தோம், இயேசுவை நாங்க பார்த்தோம் கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், சொன்ன உடனே அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் காணணும். அந்த காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை போட்டு என் கையை அவருடைய வினாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்கவே மாட்டேன். கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய அர்த்தங்களை நல்லா புரியணும். இப்ப அவன் சொல்றான், நான் காணணும், நேர கண்டாதான் விசுவாசிப்பேன். நம்ம காண்கிறதா விசுவாசிக்கிறோம். நம்ம இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிறது தான் விசுவாசிக்கிறோம். எதை கண்டோமோ அதுதான் விசுவாசிப்போம். அது பெட்டர் விசுவாசம் இல்லை. காணாத ஒன்று இருக்கிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் 8 நாளை பிறகு இயேசு சீசர் இந்த வீட்டுக்குள்ள வர்றாரு. தோமா அவர்களுடனே கூட அன்னைக்கு இருக்கிறான். 8ஆம் நாள்ல திரும்ப இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரும்போது, அந்த அறைக்குள்ள வரும்போது தோமா இருக்கிறான். அங்க இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, கதவு பூட்டி இருந்தது. அப்போது இயேசு அவர்களுக்கு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 29ஆம் வசனத்துல சொல்கிறார், அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், இது பெருசு இல்ல. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிக்க. காணாம விசுவாசிக்க பழகணும், காணாதவைகளை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தெரியுது இல்லையா? எனக்கு கவனிக்க. இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சத்தியத்துக்குள்ள இன்னும் கடைசியா வருவேன். இந்த தோமா குறித்து இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு விளக்கமா சொல்லுவேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை பாருங்க.
விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால், நல்ல கவனிங்க, தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம காண்கிற உலகம் இந்த உலகத்துல இருக்கிறவைகளினால உண்டாகல. நம்ம என்ன காண்கிறோம்ல, இந்த உலகம், இந்த ரோடு, இந்த பஸ், என்ன காண்கிற இந்த உலகம் நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த உலகம் பைபிள் சொல்லுது பாருங்க, காணப்படுகிறவைகள், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்துக்கணும். இங்க தோன்றி இருக்கிற இவைகள்னால உண்டானது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவைகளினால இந்த உலகம் உண்டாகல. இது என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாச்சு. அப்படியானா இந்த உலகம், காண்கிற உலகம் ஒன்று இருக்கிறது, காணாத இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மிக முக்கியம், காண்கிற ஒரு உலகம் இருக்கு, காணாத இன்னொரு உலகம் இருக்கு. காணாத ஒரு உலகத்திலிருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அது காணாத உலகம், அது ரொம்ப முக்கியம். அதை அறியணும். இதுவரை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, அதை அறியணும். காணாத ஒரு உலகத்துல ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் யாராவது பார்த்தோமா? கர்த்தரை யாராவது பார்த்தோமா? கண்டிருந்தா நம்ம நம்புற பெருசு இல்ல. ஆண்டவர் சொல்ல போக மாட்டேன். காணாம விசுவாசிக்கிறோம். காணாதவர், காணாத ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல பல காரியங்கள் இருக்கு. காண்கிற உலகத்தை நம்பிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். காணாத ஒரு உலகத்தை நம்புகிறது, நிச்சயித்து உறுதியா விசுவாசிப்பது விசுவாசம். காண்கிறத நம்புகிற விசுவாசம் இல்லை. காணாத ஒரு உலகம் இருக்கு. காணாத உலகத்தை குறித்து அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? நம்ம நடுவுல நம்ம அறியல, ஆனா ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப முக்கியம். இத நீங்க விசுவாசிக்கிற ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? ரெண்டு உலகம் இருக்கிறது. ஒன்று காணாத உலகம். அதனால தந்தை பெர்மாஸ் பாடும்போது 1-2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படை 4ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பாடுவாரு. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். காணாத உலகம், பரலோகம் அது ஒன்று இருக்கு. அதை விசுவாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்க்கல, நம்புகிறோம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நம்ம யாரும் பார்த்ததில்லை, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, காண முடியாது. அவ்வளவு வித்தியாசமா ஆவியில் இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், காண முடியாது. காற்றை பார்க்கிறோமா? பார்க்க முடியாது. ஆனா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை பார்க்க முடியல. ஆனா என்ன செய்யணும்? நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். காணாத இன்னொரு காணாத உலகத்துல பாருங்க, தேவதூதர்கள் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை படிப்போம்.
உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் தூதர்களை பார்த்தீங்க? காணாதவைகள் காணாதவைகள் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் நம்ம காணாதவைகளை நம்புகிறோம். ஒரு உலகம் இருக்கு, காணாத உலகம், அது ஆவிக்குரிய உலகம். காண்கிற இவ்வளவு பெருசா தெரிகிற உலகம் அழியும். காணாத ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்கு, அது அழியாது, நித்தியமானது. அதான் நீங்க விசுவாசிக்கணும். காணாத அந்த உலகத்தை தான் நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். கவனிக்கிறீங்க? சங்கீதம் 34:10 வாசிங்க, 34:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவரை விடுவிக்கிறார். உங்களுக்கு சூழ இருக்கிறாங்க. கர்த்தருடைய பயந்த பிள்ளைகளுக்கு சுத்தி தூதர்கள் இருக்கிறாங்க. காணாதவைகள் காணாதவைகள். நம்ம எதை நம்புகிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? காண்கிறவர்களை விசுவாசிக்கிறோம். அதான் சொல்றாரு. இப்ப வாசிப்போம், அங்க வருவோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. கவனிக்கிறீங்களா? இவங்க எல்லாம் சொன்னதை கூட அவன் நம்பல. அவன் என்ன கேட்டான்னா, என் கை விரலை எடுத்து அவருக்கு அந்த ஆணி கடாவப்பட்ட அந்த விரலை நான் போட்டு பார்த்தாதான் நம்புவேன். விலாவுல குத்தப்பட்ட இடத்துல என் விரலை போட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். இப்போ 2வது செகண்ட் டைம்ல ஆண்டவர் அந்த ரூமுக்குள்ள வராரு. நேர சமாதானம் சொல்லிட்டு தோமாட்ட சொல்றாரு, தோமாவே உன் கை விரலை நீட்டு. அது ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும். யாரு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னா? போன வாரத்துல நான் பேசினத ஆண்டவர்கிட்ட போய் சொன்னது யாரு? நல்லா கவனிக்கிறீங்க? ஆவியான தேவன் அங்கதான் இருக்காரு. தோமா சொன்னதை யாரும் போய் சொல்லல. ஆண்டவர் அதை கேட்டாரு. கேட்டு நல்லா சொல்றாரு. அது ரகசியமா அப்படி சொல்லிட்டு போகல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். அதான் சொல்ல வரேன். கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த காணாத ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறத அறியணும், விசுவாசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். பைபிள் நம்ம சொல்லிக் கொடுக்குது. பைபிள் சத்தியம், பைபிள் உண்மை. காணாத ஒரு தெய்வம். இப்போ தோமாவுக்கு இப்ப என்ன செய்யறாரு? அவன் சொன்னதை கேட்டுட்டு அடுத்த இடம் வந்து சொல்றாரு. கேட்டுட்டே இருந்திருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி பிரசன்னம் இருக்கு. அவர் அங்கதான் இருக்காரு, அங்கதான் இருக்காரு. பேசுறதை கேட்கிறாரு. காணாத உலகம், ஆனா ஆண்டவருக்கு இருக்காரு. யாரும் சொல்லிக் கொடுக்கல. அந்த வார்த்தையே அவரு காதுல விழுது. அவர் கேட்கிறார். நம்மோட தெளிவா கேட்டு வந்து சொல்றாரு, தோமா உன் விரலை நீட்டி காயங்களை போட்டு பாரு. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அவர் எங்கேயோ இருக்கிற நினைச்சாங்க. நம்முடைய உள்ளான கண்கள் ஆண்டவரை பார்க்கக்கூடியதாக இருந்தால் விசுவாசத்துல பார்க்கணும். அந்த விசுவாச பார்வை அவர் கூட இருக்காரு. நான் ஆவியில இருக்கிற பாடி ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்திருக்கனால வெளியே தெரியுது பாடியில. ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் வெளியே வந்துட்டா ஆவியில இருக்கும் தெரியாது. அதே போல எனக்குள்ள இருக்கிற மனுஷன் வெளியே வந்தா பார்க்க முடியாதது போல காணாத ஒரு மனிதன் உள்ள இருக்கிறான். புறமான மனுஷன் வெளியே தெரிகிறான். அந்த மனுஷன் வெளியே வரும்போது எப்படி இருப்பேனோ அந்த நிலையில
யாராவது செத்து போனவங்களை பார்க்கிறோமா? கதை விடுவாங்க. அங்க அவ வந்தா இவன் வந்தா சொப்பனம் கண்டு நேர யாரா பார்த்தோமா? ஆவியில மாறிடும். அந்த ஆவியில மாறுறது போல நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். கிட்டதான் இருக்காரு, கூடதான் இருக்காரு. இதை விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? எங்கேயோ ஆண்டவர் இருக்காருன்னு நினைச்சுட்டு கூப்பிட்டுக்கிட்டப்போ சத்தம் போட்டு இருப்போம். தோமா பேசிட்டு இருந்து அவர் கேட்டுட்டு அடுத்து வந்து காட்டி கொடுக்கிறாரு, போட்டுப்பாரு. யாரும் சொல்லி கொடுக்கல. நம்ம செய்கிறத கர்த்தருடைய பிள்ளை, நம்ம நினைக்கிறத உள்ள இருக்கிற மனுஷன்ல இருக்கிறத அவர் ரொம்ப பகிரங்கமா பார்க்கிறார். பேசினா தெரியும், உள்ள இருக்கிறவர் பார்க்கிறார். காணாத தெய்வம், ஆனா நம்புகிற நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய சீக்கிரட் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார். 139 சங்கீதத்துல வாசிக்கிறோம், 1ஆம் வசனத்தில் படிக்க. அவர் தெரிஞ்சு சொல்றாரு, காணாத தெய்வம் எல்லாம் முடிச்சிடும் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா காணக்கூடாத மேல எப்படி நம்பிக்கை வந்தா எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை நான் கடைசியா சொல்லி முடிப்பேன். 139 சங்கீதத்துக்கு வாங்க, 1 முதல் 4 வசனத்தை படிங்க. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கவனிக்கிறீங்களா? நான் என்ன ஆண்டவர் ஆவியில இருந்து எல்லாத்தையும் பார்த்து கிட்டதான் இருக்காரு. அவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை. நம்ம பிசிக்கல் பாடி மட்டும் எனக்கு மறைக்கிறோம், வெளி தெரியாம இருக்கிறோம், நடிக்கிறோம், அப்படி இப்படி எல்லாம் பண்றோம். ஆனா நீ யார், நான் யார் என்பதை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கு. நான் பேசுறது அவருக்கு தெரியும். தோமாட்ட அதை சொல்ற, தோமாவே அன்னை நீ கேட்டால சொன்னால, இப்போ ஒரு அப்படி பார்த்துட்டு போன காட்டி தரேன் அப்படி சொல்ல, கொண்டு வா விரல போட்டு பாரு. இன்னும் அதுல ஆழமான சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு அறிய போறோம். அல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். அதனாலதான் அதை நீங்க பிலீவ் பண்ணணும். காணாத உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் தான் ஒரிஜினல் மனுஷன். அவனை டூப்ளிகேட்டா வாழ விடக்கூடாது. என்ன பேசுறதும் என்ன செய்கிறதும் வெளியரங்கமா பிலீவ் பண்ணி காணாதவைகளை நம்பி அதுல அந்த மனுஷன் பலப்படணும், சத்தியத்துல பலப்படணும், விசுவாசத்துல பலப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும். அதுல ஒளிவு மரம் வைக்க கூடாது. கர்த்தரை பார்த்துதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற. ஒளிவு மரமே வைக்க கூடாது. தேவனுக்கும்னா வெட்ட வெளிச்சமா இருக்கு. அவருக்கு நான் உட்கார்ந்தா தெரியுது, ரூமுக்குள்ள போனா தெரியுது, வீட்டுக்குள்ள போனா தெரியுது, நான் மறைவிடங்களுக்கு போனா தெரியுது, விசுத்தர் உண்டாக்கப்பட்டது அவருக்கு தெரியுது. மறைவே கிடையாது. அவர் ஆவியில இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாரு, கூட தான் இருக்காரு. எங்கேயோ ஒரு மறைஞ்சிருக்காரு, இந்த ரூமுக்குள்ள போனா தெரியாதுன்னு நினைக்க கூடாது. நான் படிட்டு இருக்க அவருக்கு தெரியாதுன்னு நினைக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த அறிவு நமக்கு வந்தா அநேக தவறுகளை விட்டு விலகிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக தவறுகளை விட்டுட்டு வெளியே வந்துடும். ஏன்னா பார்த்துட்டே இருக்காரு. அந்த பார்வையுள்ள தெய்வம் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். இப்ப சொல்ற பாருங்க. இப்ப நம்ம திரும்ப கடைசி போர்ஷனுக்கு வந்துடுவோம். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27 படிப்போம். நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. கவனிக்கிறீங்களா? வெளியில நீ பார்த்து தொட்டு பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு அது சரியான விசுவாசம் இல்லை. காண்கிறதா கேட்டு கேட்டு இப்படி இருக்கிறது விசுவாசம் இல்லை. காணாத காரியங்களை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. நம்ம காண்கிறத கேட்கிறோம்னா அவிசுவாசியா. காணாத ஆசீர்வாதங்களை கேட்கிறவர்கள்
விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே விழுந்துட்டான். என் ஆண்டவரே எல்லாம் பார்த்துட்டீரே, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. நான் அன்னைக்கு கேட்டா அது முடிஞ்சு போச்சு நினைச்சேன், இன்னைக்கு தெரியுதப்பா. ஆண்டவரே விழுகிறான். அடுத்து பாருங்க 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால விசுவாசிக்கிற, ஆனால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவங்க. நல்ல கவனிங்க, நீ என்னுடைய காயங்களை பார்க்கிற, காயத்தை பார்த்ததுனால விசுவாசிக்கிற. அன்னைக்கு இருந்த மக்கள், நம்ம எல்லாரும் அன்னைக்கு இருந்தவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இயேசுக்கு காயங்கள், வெளியில இருந்த காயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அவருக்கு தலையில முக்கிரீட சுட்டி கோல்னால் அடிக்கிற பார்க்கிறாங்க. நல்ல கவனிங்க, இயேசுவை சிலுவையில் அறைகிற நாட்களில வெளிப்பிரகாரங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. தலையில அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்டுது, ஐயோ ஐயோ. புறம்பான மனுஷன், கவனிக்கிறீங்க, அவர் சரீரத்தில் வாரினால் அடிக்கிறாங்க, கன்னத்துல துப்புறாங்க, குட்டுறாங்க, மயிரை புடுக்கிறாங்க, தாடி மயிரை எல்லாம் புடுக்குறாங்க, வஸ்திரங்களை கழட்டுறாங்க, ஆணியில் அடிக்கிறாங்க. அவருக்கு சரீரம் அந்த கேடடைஞ்சதெல்லாம் வெளியில பாக்குறாங்க. நம்ம இல்ல, நம்ம நினைக்கிறோம், ஓ அன்னைக்கு நடந்தது. அத நிறைய பட காட்சிகள் மூலமா, பல வீடியோ ப்ரோக்ராம்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். அப்படி அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கிறோம். இது வெளியேற முக்கியமானது. இதைத்தான் தோமா பார்க்கிறான். நீ என்ன கையில ஆணியில குத்தப்பட்டதை பார்த்த, விழாவில கை போட்டு பார்த்த, காயங்களை நீ வெளியில இருக்கிறத பார்க்கிற. ஆனா உள்ள ஒரு காரியம் எனக்கு நடந்தது தெரியுமா? அதை விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். காணாத ஒரு காரியம், காயங்கள் வெளியில பார்த்தவர்கள உள்ளாக ஒரு காரியம் நடந்தது, காணாதவைகள் நடந்தது என் வாழ்க்கையில. அதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்ல கவனிக்கிறீங்க, சிலுவையில் அடிக்கப்படுகிற போது எல்லாரும் காயங்களை பார்க்கிறாங்க, இயேசு அவமதிக்கிற பார்க்கிறாங்க, துப்புரவை பார்க்கிறாங்க, இயேசுக்கு அந்த வார பார்க்கிறாங்க, ஆணியை பார்க்கிறாங்க, சுத்தியில பார்க்கிறாங்க, முள்ள பார்க்கிறாங்க, கிரீடத்தை பார்க்கிறாங்க. இதெல்லாம் வெளியில பார்க்கிறாங்க. இதுதான் நம்முடைய கண்களுக்கு பார்த்துக்கு தெரியுது. ஆனா இயேசு காணாத ஒரு காரியத்தை செய்கிறார். நம்ம எல்லாரும் அது காணல. அந்த காணாத காரியத்தை விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசு காணாம என்ன பண்ணார்? நல்ல கவனிங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது சொல்றாரு, என் ஆத்துமா, இப்ப வாசிப்போம் 26ஆம் அதிகாரம் 37வது வசனம் முதல். கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்க இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். கவனிங்க, எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன துக்கம்? அது 3 சீசர்கள் தெரியாது. வெளியில பார்க்கிறாங்க, இயேசு முகத்தை பார்க்கிறாங்க, வெளிப்பிரகாரத்தை பார்க்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அவருக்குள்ள துக்கம் இருக்கு. நல்ல கவனிங்க, அவருடைய ரத்த துளிகள் விழுது, அவர் அடிக்கிறதெல்லாம் எல்லா சீசனும் பார்க்கிறாங்க. அவர் சிலுவையில் அறைந்து தொங்குறதெல்லாம் எல்லாரும் பார்க்கிறாங்க. அந்த காயங்கள் எல்லாம் வெளியில பார்க்கிறாங்க. அவர் உள்ளே ஒரு பாத்திரத்தை குடிக்கிறார். அவர் உள்ளே ஒரு சில காரியங்களை சுமக்கிறார். அந்த ஆவி மனிதன் உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த மனிதன், உள்ளான இயேசு, அவர் செய்கிற வெளியில இருக்கிற காயங்களும் மற்ற காரியங்களை பார்த்து ஐயோ அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம்.
ஆனா உள்ள இருக்கிற மனிதன், உள்ளாக இருக்கிற ஆண்டவர், உள்ளாக இருக்கிற இயேசு, அவர் பல காரியங்கள் சுமக்கிறார். அது யாருக்கு வெளியே தெரியல, அது யாருக்கும் தெரியல. அந்த உள்ளாக சுமக்கிறத விசுவாசிக்கிறவன் காணாமல் காயப்பட்டதை அதை பார்க்கிறத விசுவாசிக்கிறது இல்ல. இயேசு எனக்காக நிறைவேற்றினார் சிலுவையில, அதை விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுகிற எத்தனை பேருக்கு அது புரியுது? இயேசு சிலுவையில அடிக்கப்படுகிற போது அவர் நிறைவேற்றுகிறார், உள்ளாக சுமக்கிறார். அந்த சுமக்கிறதை விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகணும். நீதியாகணும் என்னது? நீதிமானாகணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்குள் நீதிமான்கள் ஆகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவத்தை சுமந்தார், பாவமே ஆகிறார். கவனிக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கணும். நம்ம எல்லாரும் ஆண்டவரே கையில் அடிக்கிறாங்க, எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. வெளிப்பிரகாரத்தை எல்லா சீசனும் பார்த்தாங்க, எல்லா போஷகர்களும் பார்த்தாங்க, யூதர்கள் பார்த்தாங்க, சுத்தி இருந்த ஜனங்கள் பார்த்தாங்க. இன்னைக்கும் இயேசுடைய வெளிக்காயங்களை தான் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஆனா உள்ளாக இருக்கிற உள் தன்மைகளை நம்ம பார்த்து விசுவாசிக்கணும். அது ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய காரியங்கள் பார்க்கிற கண்கள், பிரகாசமான மனக்கண் இருந்தா உள்ள இருக்க பார்க்க முடியும். அங்க என்ன இருக்குன்னா, இயேசு எனக்காக பாவத்தை சுமக்கிறார், எனக்காக பாவம் ஆனார். அந்த பாவம் ஆகிறத விசுவாசிக்கணும். எதுக்காகனா நான் நீதிமான் ஆகும்படி, நான் நீதிமானாக ஆகும்படி அவர் பாவம் ஆனார், பாவியாக மாறுறார். அல்லேலூயா! பாவத்தை சுமக்கிறார். வெளியில நடக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெளியான காரியங்கள் அல்ல, உள்ளாக நடக்கிற காரியத்தை விசுவாசி. காணாம ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவில எனக்காக பாவம் சுமந்ததை விசுவாசி. அவர் பாவம் ஆகிறார். நாம் பாவியா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே பாவிகளா இருக்கக்கூடாது. நீங்க நீதியாகணும், நீதிமான் ஆகணும் என்பதற்காக அவர் பாவமானார். இதை காணாத காரியம், அதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் இயேசு எனக்கு சம்பாதித்தவர்களை விசுவாசிக்கணும். அது ஒன்று, அவர் பாவமானார். அந்த பாவமான காரணத்தை என்ன நீதிமானாக்கும்படி பாவமானார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நான் பாவத்திற்கு விலகிறேன், நீதிமான் ஆகிறேன். நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஏராளம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது மட்டும் இல்ல, உடனே பாவத்திலிருந்து நாம விலகி நீதிமானாக மாறுறோம், கழுவப்பட்டு சுத்தமாகிறோம். இது காணாத காரியங்கள் விசுவாசிக்கணும். பைபிள் சொல்லிக் கொடுக்கு, காணாதவைகளை விசுவாசிகள் பாக்கியவான். காணாதவைகளில நிச்சயிக்கணும். இந்த ஆண்டவர் இதை செய்து முடித்தால் அது எனக்கு நீதிமானாக நான் மாறுகிறேன். இன்னைக்கும் நான் நீதிமானா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் குப்பை, நான் புழுதி, நான் கந்த, நான் பாவி என்று சொல்லுகிற வார்த்தையை விட்டு விலகுவாங்க. ஏன் நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக அவர் பாவமானார். அந்த பாவமானனால நான் நீதிமானாகிறேன், அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க நீதிமான்கள். நீதிமானின் ஜெபம் அதிக பலன் உள்ளது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நிறைய சொல்லப்படுது. நீதிமான் நிறைய ஆசீர்வாதம் பைபிள் முழுவதும் இருக்கு. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம இதை விசுவாசித்து அவர் எனக்காக பாவம் ஆனபடினால என் பாவத்தை அவர் எடுத்துட்டாரு, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமான் ஆகிறேன்.
இது காணாத ஒரு காரியத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க பிறகு வாசிங்க, நீதிமொழி 10 வாசிக்கலாம். பைபிள் முழுவதும் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் ஏராளமா சொல்லப்பட்டிருக்கு. இதை விசுவாசித்து இதை சுதந்திரிக்கிறவங்க பாக்கியவான்கள். இதுல இருந்து விலகிடுவாங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, டிரான்ஸ்பரண்ட். கவனிங்க, பக்கத்துல இயேசு இருக்காரு, எல்லா நடவடிக்கை அவருக்கு தெரியும். நான் பேசுறது, நான் செய்கிறது, நான் போறது, நான் வர்றது தெரியும். தோமாவுக்கு அதை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய வசனம் அவங்களுக்கு சொல்ல முடியும், நேர குறைனால அதை குறைக்கிறேன். அதனால நீதிமான் ஆகிறோம். காணாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சிலுவையில செய்து முடிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதனால நான் நீதிமான் ஆகிறேன். இன்னைக்கு நீதிமானாக இருக்கிறேன். நான் கழுவப்பட்ட மட்டும் இல்ல, இப்ப நீதிமான். நீதிமானுக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமானது. ஆமென் சொல்லுவோமா? சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா? இரண்டாவது, ஆண்டவர் வெளியில காயங்களை பார்த்தது போல இன்னொரு காரியத்தை செய்கிறார் சிலுவையில. அது வெளியில யாருக்கு தெரியல. அவர் சாபத்தை சுமக்கிறார். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கப்படும் சொல்றதுல 5 விதமான அர்த்தங்கள் இருக்கு. அவர் சாபத்தை சுமக்கிறார். அது யாருக்கு தெரியல. இயேசு எனக்காக சாபமானது எதற்காக என்று பைபிள் சொல்லுது. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். காணாதது, ஆனா அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது சாபத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல. வாசிப்போம், கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படிக்க போறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினால் உண்டான சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்ட. நமக்கு சாபம், தண்டனை. இந்த சாபத்தை அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உள்ள எனக்காக சாபத்தை சுமந்தார். அதை விசுவாசிக்கணும். காணாதவைகள் அடிக்கப்பட்டதான் பார்க்கிறோம், ஆனா உள்ள எனக்காக சாபத்தை சுமந்தார் என்பதை காணாததை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் 14 வசனம். அப்படி இருந்தா சாபத்துக்கு நம்ம நீங்களாகணும். என்ன ஆகணும்னா 14 வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாக நமக்கு வரும்படியாக. யூதர்களுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. புறஜாதியாகிய நமக்கு சாபம் விலகும் போது 7 விதமான ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சாபம் எனக்காக சுமந்ததை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிற போது சாபம் நமக்கு விலகுது. சாபம் விலகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாகிறது. இதை விசுவாசிக்க, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். 7 ஆசீர்வாதங்கள். நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்ப, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் மதத்தை தகுந்த மாதிரி நமக்கு வந்துடுது. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது, அதை விட மேலான ஒரு காரியம் நடக்குது. கிறிஸ்து சாபமான பிறகு இன்னொரு காரியம் நடக்க. தொடர்ந்து வாசிங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுதல், ஆவியானுடைய அபிஷேகங்கள், ஆவியானுடைய வரங்கள், ஆவியானுடைய வல்லமைகள், ஆவியானவர் நடத்தப்படுதல், ஆவியானவர்கள் பெற்றுக் கொள்கிற காரியங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இந்த சாபம் அவர் எனக்கு இதை செய்து முடித்தார் என்று விசுவாசித்து காணாத அந்த காரியத்தை விசுவாசிக்கும் போது அவருக்கு 2 டபுள் மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒன்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், இன்னொன்று ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள். நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர், நம்ம வழி நடத்துகிற ஆவியானவர், நமக்குள்ள வரங்களை வல்லமைகளை கொடுக்கிற ஆவியானவரை பெற்றுக் கொடுக்கிறோம். காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.
இன்னொரு மூன்றாவது சொல்லுவேன், இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், வாசிப்போம். அவர் என்ன செய்தாராம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது 4வது 5வது வசனம் படிக்கணும். 5வது வசனம் மட்டும் படிக்கணும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 4வது வசனம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, கொல்லுகிறாங்க, ஆணியா கடவுறாங்க, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உள்ள அவர் செய்த காரியங்கள்ல ஒன்று, அவர் நோய்களை, நோயினால் வருகிற துக்கங்களை, வேதனைகளை, நோயை சுமக்கிறார். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்துல மத்தேயு சொல்றார், அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சுமந்தார். காணாத ஒரு காரியம் இயேசுல நிறைவேறுது. அதை நம்ம விசுவாசிக்கணும். காணாத ஒரு விசுவாசத்தை நிச்சயித்தா அது உங்க வாழ்க்கையில் இருக்க சுகம் கொண்டு வரும். சுகத்துக்கு இது மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மிக முக்கியம். நான் சுகமாகணும்னா ரொம்ப நமக்குரிய ஆசீர்வாதம் அது. அவர் நமக்கு நம்முடைய நோயை சுமந்திருக்கிறார், வியாதிகளை சுமந்திருக்கிறார். நம்ம சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது. நான் ஆரோக்கியமா இருக்கும்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை நீங்க விசுவாசிக்கணும். சிலுவையில் அடிக்கப்பட்டார் சொல்லிட்டு போறது இல்ல. அவர் காணாத ஒரு காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். என்னுடைய நோய்களை அவர் சுமந்துட்டார். அதை விசுவாசித்து என் சரீரத்துல, எலும்புல, தசையில, உறுப்புல எங்கேயாகிலும் எனக்கு நோய் இருந்தா அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும். எனக்குள்ள அந்த சுகம் எனக்கு நான் சுதந்திரிக்கணும், அதை சொந்தமாக்கணும். ஆண்டவர் எனக்கு சுமந்துட்டாரு, கரையை செலுத்திட்டாரு. இனி இந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாது. இதுக்கு மருந்து மெடிசன்ல வழி எனக்கு ஆண்டவர் செய்து நிறைவேற்றின என் வாழ்க்கையில் கொண்டு வர்றது. ஆமென் சொல்லுவோமா? இது காணாதவைகளை விசுவாசிப்பது. இன்னொரு காரியத்தை சொல்றேன். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நீங்கள் அவர் அடைந்த கருத்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனார். அங்க சிலுவையில அடிக்கப்படுகிற நேரத்துல உங்களுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். நல்லா கவனிக்கிறீங்க. இந்த சாபம், இந்த நோய், இந்த பாவம், இந்த தரித்திரத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். என் பிள்ளைகளுக்கு இது இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு இது வரக்கூடாது. சிலுவையில் இதை நிறைவேற்றுகிறார். காணல, ஆனா விசுவாசி பைபிள் சொல்லிக் கொடுக்குது. காணாத உலகத்தை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். காணாத உலகம்தான் நித்தியமானது. காண்கிற உலகம் அழியக்கூடியது. காணாத உலகம் பெருசு, வல்லமையானது. காண்கிற உலகம் அல்ல. காணாத உலகத்தை நம்பி, காணாத ஆண்டவர், காணக்கூடாத தெய்வம் செய்தவர்களை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கொஞ்சம் கடினமா தெரிந்தாலும் இது மிக முக்கியம். எளிமையா சொல்லிக் கொடுக்கிறது தான் பிரயாசப்படுகிறது. மிக முக்கியமா கவனிப்பார். சிலுவை மரணம், அவர் அடிக்கப்பட்டால் நொறுக்கப்பட்ட ஆண்டவரே பரிதாபமா தொங்கிட்டீங்கப்பா, அதல்ல. ஆண்டவர் பரிதாபமா தொங்கல்ல. நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படும்படி அவர் பாவியாக மாறுகிறார், பாவத்தை சுமக்கிறார், பாவமானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்க காணாத காரியத்தை விசுவாசிக்கணும். அங்க அது நடந்திருக்கு. சிலுவை மரணத்தில் அது நடந்திருக்கிறது. நான் நீதிமானாகி நான் பிழைத்து நித்தியத்திற்கு தகுதி உள்ளவனாக நீதிமானாக வாழ்ந்து நீதிமானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். பைபிள்ல பெரிய லிஸ்ட் இருக்கு. சிலுவையில் அவர் செய்யும் போது காணாத இன்னொரு காரியத்தை செய்கிறார்.
அது சாபமாகிறார். சாபம் என்ன கொண்டு வருதுன்னா, அவர் சாபத்தை சுமந்ததுனால நாம் சுமக்கிற சாபத்தை அவர் நீக்குகிறார். விசுவாசிக்கிறோம், அவர் சாபமாகி அதை ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு இனி சாபம் இல்ல, என் மேல சாபம் இல்ல, தலைமறை சாபம் இல்ல, என்னை பின்தொடர்ற சாபம் இல்ல, அவர் சுமந்து முடிச்சுட்டாரு. அதை நான் கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டேன், உரிமையாக்கி கொண்டு, சொந்தமாக்கி கொண்டு. ஆகையினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம். ஆமென் சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆனா அவர் சாபமானதை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற போது ஆவியினால் வருகிற எல்லா நன்மைகளுக்கும் நான் பாத்திரமாக மாறுகிறேன். இதை உதவியாக்கி நாம் பெற்றுக்கொள்ளணும். டைம் எடுக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும், இந்த சத்தியங்கள் எல்லாம் தியானம் பண்ணி உட்காரணும். என் ஆண்டவர் தோமா ஒண்ணு பேசுனதை கேட்டாருன்னா என் வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையும் அவர் அறிஞ்சுக்கிட்டே பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு மறைவா ஒண்ணுமே கிடையாது. அதனால தப்பு தவறு செய்துக்கிட்டு நம்ம மாய்மாலம் பண்றதெல்லாம் நடக்காது. அவர்கிட்ட அந்த பருப்பே வேகாது. அதனால பிரகாசமான மனக்கண்ணத்தாரோ என் கண்ணை திறந்துரும், வேதத்தில் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்துடும். பைபிள் நிறைய சொல்லிக் கொடுக்குது, இதை நம்ம காணணும். நம்ம எப்படியோ ஒரு மாதிரி நடக்கிற கிறிஸ்டியன் லைஃப் அல்ல. ஆண்டவர் என்ன பார்த்துட்டே இருக்காருன்னா பயந்துருவோம், செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்தை பேச்சை கேட்டாரு, ரூமுக்குள்ள பேசிட்டு இருந்து கேட்கிறாரு, போய் காட்டி கொடுக்குறாரு, பாரு தொட்டு பாருங்கிறாரு. யாருடா சொல்லி கொடுத்தா? ஒருத்தர் சொல்லல. மிக முக்கிய காணாத ஒரு காரியம், காணாத ஒரு உலகம், ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. அதை நம்பணும். அதுல ஏராளமான காரியம் இருக்கு. நான் இவ்வளவுதான் சொல்ல முடியுது இன்னைக்கு. அல்லேலூயா. என் ஆண்டவர் தரித்திரத்தை சுமக்கிறாரு. என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு வருகிற பிள்ளைங்க தரித்திரமா இருக்கக்கூடாது, அவர் தரித்திரத்தை சுமக்கிறார். அதை நம்ம உரிமையாக்கணும். தரித்திரம் சுமந்தது எதுக்காக? நான் ஐஸ்வர்யவானாக இருக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். 4 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். தரித்திரம், அண்ணனுள்ள பற்றாக்குறை, அண்ணனுள்ள அண்ணன் காட்சி குடிக்கிறது, குடும்பம் குறைச்சல் கொடுக்கிறது. இது எல்லாம் பரிபூர்ணமா நிறைவா சம்பூர்ணமா இருந்து எந்த நற்கிரியை செய்வதற்கேற்ற சம்பூர்ணமான பொருளாதாரம், நிறைவான பொருளாதாரம். இந்த நிறைவான பொருளாதாரத்தை பெறும்படியாக அவர் என்ன செய்யறாருன்னா தரித்திரத்தை சுமந்தார். அதை விசுவாசிக்கணும். அவர் சுமந்த தரித்திரம் ஏழைகள் இருக்கக்கூடாது, அதை உரிமையாக்கணும், அதை கிளைம் பண்ணணும், அதை சொந்தமாக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கையை குழுக்கப்படுகிறார். இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதல். காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுவோமா? இவைகளுக்குள்ள நம்ம நடத்தப்படணும். நம்ம வாழ்க்கை அவங்க இருக்கிற இடத்துல அவங்க பிளஸ் பண்றதுதான் மிக முக்கியம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தலையில கை வச்சாதான் ஆசீர்வாதம் நினைக்கிறது. தலையில கை வைக்கிறது இல்ல. உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வந்தா போதும், அது நீங்களே கட்டப்பட்டுருவீங்க. ஆசிரியர் கை வச்சு ஜெபம் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த கியூ எல்லாம் தேவையில்லை. யாரு மேல நம்பிக்கை வந்துடும்? பாஸ்டர் மேல நம்பிக்கை வந்துடும். என்ன ஜெபம் பண்ணா அது வேணும்னு நினைப்பாங்க. என்ன மேல நம்பிக்கை வந்துடும்? கச்சையோட மேல நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை கர்த்தர் மேல. ஆமென். அதுல நம்ம திடப்படணும், அதுல நம்ம வளரணும். நம்முடைய சபை மக்கள் அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஒரு உலகம் நம்மோடு கூட இருக்கு. அதை விசுவாசித்து அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உள்ளாக அறிந்து அதை நமக்கு வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா அந்த ஆவிக்குரிய உலகம் தான் இந்த உலகத்தை உருவாக்குச்சு. இந்த உலகத்தை உருவாக்குறதே ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள ஆண்டவர். என் வாழ்க்கையில் உள்ள அத்தனையும் அவர் உருவாக்கி கொடுக்க வல்லமுள்ளவர். அதனால அந்த ஆவிக்குரிய உலகத்தை ரொம்ப நம்பணும், விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. ஆமென். சத்தமா சொல்லுவோமா? வித்தியாசமா இருக்கிறப்போ ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.